ஐயனார் துணை சிறையல்ல அடுத்து வர எபிசோடில் பல்லவன் வந்து எத்தனை பேர் முன்னாடியும் மேடையில் ஏறி எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. சேரனை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவர் என் அண்ணன் மட்டும் இல்லை, இவர் என்னுடைய அப்பாவும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பல்லவா எனக்காக நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ எப்படியோ பார்க்கணும்னு நினச்சின, ஆனால் என்ன அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்த உடனே நீ எவ்வளோக்கு எவ்வளோ உடஞ்சி போனேன்னு எனக்கே நல்லா தெரியும்னு, அதனால தான் என்னாலையும் சாதிக்க முடியும்னு நான் உனக்காக தானே இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹப் பண்ணிக்கிறாங்க. பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் கூட பேசுகிறதுக்காக ஒரு காம்படிஷன் கூட விடலை, எல்லா காம்படிஷன்லேயும் பேர் கொடுத்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதில் அவனுக்கு மயக்கம் கூட வந்துச்சு தெரியுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சேரன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவே இருந்தால் தன் பையலையே எப்படி வளர்ந்து அவன் நான் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் உன்னை பார்த்துட்டேன்டா. அதனால தான் நான் அடித்தோ திட்டியோ உன்னை திருத்த நான் விரும்பலை. இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீ திருந்துருவேன்னு நான் உன்னை நம்பினேன். அதனால தான் உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடேசன் இருந்துட்டு மெடலோடு வருவான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்காக காத்துட்ருக்காங்க. அதோடு முடிச்சிருக்கு.